டிவிகே கரூர் பிரச்சாரம் பிளான் பண்ணி பண்ணதா இந்த இறப்புகள் எல்லாமே? நிறையா சந்தேகங்களும் நிறைய கேள்விகளும் எழுப்பப்படுது. டிவிகே கேட்ட இடம் ஒன்று, ஆனால் போலீஸார் தரப்பில் கொடுக்கப்பட்ட இடம் ஒன்று. அது என்ன? டிவிகே மாநாடு நடத்தும் போதும் சரி, இல்லை டிவிகே பிரச்சாரம் செய்யும் போதும் சரி, இல்லை மற்ற கட்சியினர் பிரச்சாரம் செய்யும் போதும் சரி, கரண்ட் கட் ஆகிட்டே இருக்கு. எதனால்? இந்த ஆம்புலன்ஸ் வர்றது எதனால்? அடிக்கடி ஆம்புலன்ஸ் ஒரு இடத்துக்கு வருமா? மீட்டிங் நடக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் தானே, போலீஸுக்கும் தெரியும் தானே. கூட்ட நெரிசல் இருக்குதுன்னு தெரிஞ்சும் பெரிய பெரிய ஆம்புலன்ஸ் உள்ளே வந்துட்டு போகுது. அப்போது பெரிய பெரிய ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னா அந்த இடத்துல வந்து மக்கள் இருக்காங்கன்னா அதில் வந்து நெரிசல் ஏற்படுன்னு தெரியாதா? அப்போவே கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாமே. மக்கள் முண்டி அடிச்சுட்டு வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல, பேரிகேட் போட்டு கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாமே. ஏன் பேரிகேட் போட்டு கண்ட்ரோல் பண்ணல? 10,000 பேர் தான் உங்களுக்கு வரேன்னு சொன்னாங்கன்னு தெரியுதுல்ல. ஆனால் 10,000 பேர் தான் வருவாங்களா? ஒரு கல்யாணத்துக்கே நம்ம 100 பேர் கூப்பிட்றோம், ஒரு 500 பேர்த்த கூப்பிட்றோன்னா 500 பேர் மட்டும்தான் வருவாங்களா? அதுக்கு கம்மியாகவும் வருவாங்க, அதை விட அதிகமாகவும் வருவாங்க. அதுக்கு தகுந்த ஏற்பாடுகளை நம்ம தானே செய்யணும். அதை ஏன் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே தரப்பினரும் மக்களும் மாறி மாறி வந்து பார்த்திங்கன்னா கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு தொலைச்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சொன்னதை சரியாக வந்து ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தார். பட்டு என்னதான் அழுதாலும் மக்கள் கேட்குற கேள்விக்கு வந்து பதில் சொல்லி தான் ஆகணும். சிஎம் கிட்ட இதே கேள்வி கேட்டாங்க ஸ்டாலின் அவர்கள்ட்ட. நீங்கள் ஏன் கரெக்டான இடத்த அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரும் பதில் சொல்லாமல் தான் போனார். செந்தில் பாலாஜி அவர்களும் சேம் அதே தான். கரண்ட் எப்படி கட்டாச்சு அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடையாது. ஆனால் வந்து அங்கே நடந்த ஒரு சில தவறுகளை வந்து நான் இப்போ சொல்கிறேன். ரசிகர்களாக இருக்கக்கூடிய சிலர் வந்து மரத்து மேலே ஏறி நின்றுட்டு வேடிக்கை பார்த்தாங்க. கிளையிலெல்லாம் உடச்சி விட்டு கீழே விழுந்தாங்க. பக்கத்தில் ட்ரைனேஜில் தவறி விழுந்த ஒருத்தரை காப்பாற்ற போய் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா விழுந்துகிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் பக்கமாக இந்த ட்ரைனேஜில் விழுந்தாங்க. ஆக்சுவலி ட்ரைனேஜ் இருக்கிற பகுதி வந்து பார்த்திங்கன்னா மூடி இருந்ததா இல்லை சரியாக மூடாமல் இருந்தான்னு தெரில, இல்லை வெயிட் தாங்காமல் கீழே விழுந்துச்சான்னு அதை பற்றி நமக்கு சரியாக தெரில. பட் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்து அது மூலிமா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிபட்டு மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மக்கள் தரப்புலேருந்து சொல்லும்போது சரியான டைமுக்கு வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரியான டைமுக்கு வராத காரணம்னு பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி நிறையா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா விஜயை பார்க்கக்கூடிய ஆர்வத்தில் கூட்டம் சேர்ந்துடுறாங்க. அங்கேருந்து வரக்கு தாமதம் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏன் லேட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புலேருந்து இனிமேல் விளக்கம் தருவாங்க. நம்ம அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நிறைய பேர் வந்து சாப்பிடாம வந்ததுனால, தண்ணி குடிக்காமல் வந்ததுனால தான் வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி அங்கே ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணவங்க சொல்லியிருந்தாங்க, அதனால எல்லாம் இல்லை, கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்ததுனால தான் மூச்சு கூட விட முடியல, அதனால தான் வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. விஜய் அவர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா மீட்டிங் நடக்கும்போது, அதாவது கடைசியாக எண்டில் கூட நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுகிறாங்கன்னு சொன்ன உடனே தங்கிட்ட இருந்த வாட்டர் பாட்டில் எடுத்து தூக்கி போட்டார். போலீஸை கூட கூப்பிட்டாரு, ஆம்புலன்ஸ்க்கு வழிவிட சொன்னார். இது எல்லாமே அவரும் பண்ணிட்டு தான் போனார். போகும்போது அவரோட உரையை கூட வந்து கரெக்டாக முடிக்கல. அதாவது அவரோட ஃபினிஷிங் டேட்டை கூட கரெக்டாக கொடுக்காம தான் போயிருந்தார். ஏன்னா அவங்க வந்து ஒரு பதட்டமான சூழல் இருக்குதுன்னு அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அவரும் போனார். ஏன் விஜய் அங்கே வரல, ஏன் வந்து மக்களுக்கு ஆறுதல் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஒரு விஷயம், அவர் நடத்தின ஒரு கூட்டத்தில் இப்படி ஆயிருக்கு. அவர் மனசு வந்து கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா மக்களை வந்து சந்தித்து அந்த இடத்துல ஆறுதல் சொல்ல முடியாத அளவுக்கு வேதனையில் இருக்கிறதா வாய்ப்பு அதிகம். எல்லோரும் நினச்சிட்டு இருக்கீங்க பயம் அப்படின்னு சொல்லிட்டு. பயமெல்லாம் கிடையாது. இது பயத்தினால ஓடி ஒளிகிற தருணம் கிடையாது. ஏன்னா மக்களுக்காக வந்த ஒருத்தர் வந்து இப்படி ஆயிடுச்சு, நம்ம கூட்டத்தில் வந்து நம்மளை நேசிச்ச சிலருக்கு வந்து இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து ஃபீல் பண்ணிட்டு வராமல் இருக்கார். கண்டிப்பாக வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் புஷியானந்தா அவர்கள் மேலே 4 பிரிவின் கீழே வந்து பார்த்திங்கன்னா வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதிக கூட்டத்தை கூட்டினதாகவும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொது சொத்து சேதாரத்தை ஏற்படுத்தினதாகவும், நெரிசல் மிகுந்த பகுதியை சூஸ் பண்ணதாகவும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சில விஷயங்கள் வந்து சொல்லி நான் மென்ஷன் பண்ணாங்க, எனக்கு சரியாக தெரியல. பட் இந்த மாதிரி பிரிவின் கீழே வந்து அவருக்கு வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது எதுவுமே வந்து வெளியே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சரியாக தெரியல. என்னதான் இருந்தாலும் போன உயிர் வரப்போகிறதில்ல. கண்டிப்பாக இதுக்கு வந்து தீவிர விசாரணை வந்து நடத்தப்பட வேணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து உளவுத்துறைன்னு ஒரு துறை இருக்குது. அதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல சத்தியமாக. ஆனால் வந்து நான் வந்து நிறைய டைம் புரிஞ்சு பார்த்துருக்கேன். ஏன்னா ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னா அப்ராச்மெண்ட்டாக இவ்வளோ கூட்டம் வரும், இல்லை இதுக்கு மேலே வரும்னு சொல்லிட்டு அதை வந்து முதலமைச்சர்கிட்ட சொல்கிறதா அந்த உளவுத்துறையோட வேலை. அந்த உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக தெரியல. ஏன்னா அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அந்த இடத்த அவங்க சூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. மேபி என்னை பொறுத்த வரைக்கும் டிவிக்கே வந்து போலீஸ்கார இடத்த வந்து வேணான்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறது நல்லது. ஏன்னா வந்து அவங்க ஒரு இடத்த சொல்லி நீங்கள் ஒரு இடத்த டிபேட் பண்ணி கடைசியாக போலீஸ் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் ஓகே சொல்கிறதுனால என்னவோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது என்னன்னு சத்தியமாக தெரியல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நிறைய பேர் பிளான் பண்ணிட்டாங்க இதை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா
இது வந்து மக்கள் அறியாமையினால நடந்த ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் குழந்தையை கூட்டிகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். குழந்தை, கர்ப்பிணி பெண்கள் யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதையும் மீறி வந்து பார்த்தீங்கன்னா, அவரை பார்க்கணும், அவர் பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியாக உயிரை வந்து விட்டுருக்கீங்க. இதில் வந்து சோகமான விஷயம் என்னென்னா, கர்ப்பிணி பெண்கள் வந்து இறந்துருக்காங்க. 2 குழந்தைய உள்ளே வந்த குழந்தைங்கள்லாம் இறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் புதுசாக கல்யாணமானவங்க இறந்துருக்காங்க. இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. ஸோ இது ஒரு பிளாக் டேன்னு தான் சொல்லணும் நம்மளை பொறுத்த வரைக்கும். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் ஏதாச்சும் இருந்ததுன்னா மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஆல்.